மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு மீண்டும் சென்ற வைத்தியர் அர்ச்சுனா. நடந்தது என்ன? கருத்து வெளியிட்டார் வைத்தியர் ராஜீவ். சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் இன்றைய தினம் வைத்தியசாலைக்கு சென்று தனக்கு உரிய கடிதங்களை பெற்று சென்றுள்ளதாக வைத்திய அர்ச்சகர் வைத்தியர் கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். வணக்கம், நான் டாக்டர் ராஜீவ். நான் இப்பொழுது பதில் வைத்திய அத்தியட்சகராக சாவகச்சேரி வைத்தியசாலைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். இன்று டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வருகை தந்து காலையிலே தன்னுடைய காலப்பகுதிகளிலே ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச கடிதங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட கடிதங்களை பார்வையிட்டு அதற்குரிய கையொப்பங்களை இட்டு, அதே போல் இதுவரை காலம் அவர்கள் நின்ற லீவுக்கான புத்தகத்திலே அந்த விவரங்களை எழுதிய பின்னர் அவர் வைத்திய ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியேறிட்டார். தொடர்ச்சியாக என்னை கடமையாற்ற சொல்லிவிட்டு அவர் சென்றிருக்கிறார். உண்மையிலே அவருக்கு அந்த மத்திய அமைச்சினால் வழங்கப்பட்ட கடிதத்தின் உண்மைத்தன்மை பற்றி தெரியாதென்றும், தான் மத்திய அமைச்சரை சென்று கேட்டபோது தனக்கு அந்த கடிதம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். நான் அதன் பிரதி அவர்களுக்கு வழங்கியிருந்தேன். அவர் பார்வையிட்டாலும் அவர் எடுத்துச் செல்லவில்லை. ஆனால் வைத்தியசாலை பணிகள் வடமை போல நடைபெற்று வருகிறது. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நோயாளர்கள் அவர்களுக்குரிய சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள். அதேபோல் வைத்தியர்களும் வளமையான செயற்பாடுகள், மற்ற உத்தியோகத்தர்களும் வளமையான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பான கலந்துரையாடலும் அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம். எந்தவித பிரச்சனைகளுமின்றி வைத்தியசாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக தம்பிக்க பெரேரா ரகசியத்தை வெளியிட்ட உதயங்க வீரதுங்க. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வதில் அக்கட்சிக்குள் நெருக்கடிகள் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி எதிர்வரும் 2 தினங்களில் அறிவிக்க உள்ள சூழலில் வேட்பாளரை தெரிவு செய்ய முடியாத இக்கட்டான நிலையில் பொதுஜன பெரமுனவுக்கு ஏற்பட்டுள்ளதால் இக்கட்சியின் ஆதரவாளர்களும் குழப்பமடைந்துள்ளனர். பொதுஜன பெரமுனவில் சிரேஷ்ட தலைவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். ஆனால் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் தமது நிபந்தனைகளுக்கு இணங்கினால் மாத்திரமே ரணிலுக்கு ஆதரவு என்ற முடிவில் இருக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பசில் ராஜபக்ஷவுடன் ரணில் விக்ரமசிங்கே நடத்தியுள்ள கலந்துரையாடல்களில் இறுதி முடிவுகள் எதுவும் எட்டியிருக்கவில்லை. இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக வர்த்தகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்மிக்க பெரேராவை முன்னிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்தவுடன் அவரது பெயர் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். தம்மிக்க பெரேராவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு தேவையான பணிகள் நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ராஜபக்ஷகளின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரும் உறவினருமாக உள்ள உதயங்க வீரதுங்க ரணில் விக்ரமசிங்கேக்கு பொதுஜன பெரமுனவின் ஆதரவு கிடையாது என தொடர்ச்சியாக கூறி வந்துள்ளார். 25ஆம் திகதி பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் உதயங்க வீரதுங்கவின் இந்த கருத்து அரசியல் அரங்கில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன். சஜித் பிரேமதாச மன்னாரில் தெரிவிப்பு. நாட்டின் நீதி புத்தகத்தில் உள்ள 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன். எமது கடல் வளங்கள் கொள்ளையிடப்படுகின்றதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க உள்ளேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வகையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மன்னாருக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். மன்னாரில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ அலுவலகத்திற்கு சென்று அக்கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை சந்தித்து பல்வேறு விடயங்கள் குறித்து அவர் கலந்துரையாடியுள்ளார். தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மன்னாரின் அபிவிருத்திக்காக மீண்டும் ஒருமுறை மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளேன். வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வு வழங்குவதே எனது நோக்கமாக உள்ளது.
மேலும் முக்கியமாக நாட்டின் நீதி புத்தகத்தில் உள்ள 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன். மேலும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள மீனவர்களின் பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க உள்ளேன். எமது கடல் வளங்கள் கொள்ளையிடப்படுகின்றதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க இருக்கின்றேன். வடக்கு மக்களின் அரசியல் உரிமை, சமூக உரிமை, பொருளாதார உரிமை, மனித உரிமைகள் உட்பட அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் செயல் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளேன். இன மத வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒரு தாய் பிள்ளைகள் போல் எமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இந்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உள்ளேன். இந்த நாடு வங்குரோத்து அடைந்த நிலையில் உள்ளது. அதற்கு நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் போல தீர்வை பெற்றுக்கொள்வது அவசியம். மன்னார் மாவட்டமின்றி வடக்கு கிழக்கில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான சிறந்த திட்டங்கள் இலங்கை முழுவதும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான சிறப்பு திட்டங்களை கொண்டு வர இருக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் பிரதேசங்களை குறிவைக்கும் சீனா. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள மீனவ சமூகங்களுக்கு தயாரிக்கப்பட்ட வீட்டு திட்டம், மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் அரிசி உட்பட 1.5 பில்லியன் ரூபாய் மதிப்பிலான மனிதாபிமான உதவியை சீனா வழங்கியுள்ளது. குறித்த இரு மாகாணங்களுக்கும் தலா 500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 உதவி பொதிகள் சீனாவால் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சீனாவின் தாராளமான இந்த மானியம் இரு நாடுகளும் பல ஆண்டுகளாக பேணி வரும் நெருங்கிய உறவுகளுக்கு சான்றாகும் என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் சென்றிருந்த பிரதமர் தினேஷ் குணவர்த்தன யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மீனவ சமூகங்களுக்கு அரிசி பொதிகளை வழங்கும் முதற்கட்ட நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்த வாரத்தில் கட்டப்பட்ட வீட்டு வசதிகளை ஏற்றிச் செல்லும் கொள்கலன்கள் 2 மாகாணங்களில் உள்ள மீனவ சமூகத்தினருக்கு வீட்டு தொகுதிகள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் கல்முனை ஆகிய பகுதிகளுக்கு இந்த வீட்டு வசதிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு நவம்பரில் சீனா நாடு முழுவதும் 27,000 மீன்பிடி படகுகளுக்கு மண்ணெண்ணெய் வழங்கியிருந்தது. கடந்த வருடம் நாடு அனுபவித்த மோசமான பொருளாதார நெருக்கடியின் காரணமாக மீனவ சமூகங்கள் எதிர்கொண்ட கஷ்டங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உதவும் திட்டத்தின் ஒரு பகுதியாக வழங்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இந்தியாவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. தடுப்பூசி செலுத்தப்பட்ட 11 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. அனுராதபுரம் மிகிந்தலை வைத்தியசாலையில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட 11 மாணவர்கள் ஒவ்வாமை காரணமாக திடீரென சுகவீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வடமத்திய மாகாண சுகாதார பணிப்பாளர் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 6 முதல் 12 வயதுக்குட்பட்ட மாணவர்களே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிகுந்தலை வைத்தியசாலையில் தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் சிலர் ஒவ்வாமை காரணமாக திடீரென சுகவீனமுற்றுள்ளனர். இதனையடுத்து சுகவீனமுற்ற மாணவர்கள் அனைவரும் மிகுந்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் வைத்தியசாலை பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கனடாவில் மீசாலையைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். கனடாவில் தமிழ் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இச்சம்பவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் மீசாலை பகுதியைச் சேர்ந்த செல்வசிங்கம் சுலக்ஷன் என்ற 28 வயதான இளைஞர் உயிரிழந்துள்ளார். வியாபார போட்டி காரணமாக தமிழ் இளைஞர் மீது இடம் தெரியாத நபர்கள் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் குறித்த இளைஞர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் டொரண்டோவில் 2 வர்த்தக குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் தந்தை சில வருடங்களுக்கு முன்னர் கனடா சென்று தொழில் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதுடன் மகனும் கல்வியை தொடரும் போது வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். வியாபார இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக வர்த்தகர்கள் 2 தரப்பினராக பிரிந்து அவர்களில் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை டொரண்டோ போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகளில் இனி இந்திய செய்திகள். ஆம்ஸ்ட்ரோங் கொலை ரவுடி திருவேங்கடம் மீதான என்கவுண்டர் திமுக அரசின் நாடகம் என சீமான் தெரிவிப்பு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர்
ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். ரவுடி திருவேங்கடம் மீதான என்கவுண்டர் திமுக அரசின் நாடகம் என்பதோடு விசாரணை கைதி திருவேங்கடம் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பது உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான நாடகம் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காகவே விசாரணை கைதி திருவேங்கடம் கொலை செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினர் பாதுகாப்பில் இருந்த விசாரணை கைதி சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி என கேள்வி எழுப்பிய அவர், பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் குற்றவாளிகள் அல்ல என சந்தேகம் எழுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தாலி நாட்டில் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்ட 33 இந்திய விவசாய பணியாளர்கள் மீட்பு. இத்தாலி நாட்டில் உள்ள வெரோனா மாகாணத்தில் உள்ள விவசாய நிலங்களில் முதலாளிகளால் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்ட 33 இந்திய விவசாய பணியாளர்களை அங்கிருந்து இத்தாலிய அதிகாரிகள் விடுவித்துள்ளனர். கடந்த ஜூன் மாதம் அந்த பகுதியில் உள்ள ஸ்ட்ராபெரி பழத்தோட்டம் ஒன்றில் வேலை பார்த்து வந்த இந்தியாவைச் சேர்ந்த 31 வயதான சத்தன் சிங் என்பவரின் கை பணியின் போது இயந்திரங்களில் சிக்கி துண்டானது. அவருக்கு உரிய சிகிச்சை ஏற்பாடு செய்யாமல் அவரை அப்படியே சாலையோரம் இரத்த வெள்ளத்தில் முதலாளிகள் விட்டுச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இத்தாலிய பண்ணைகளில் இந்திய புலம்பெயர் தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்படுவது வெளிச்சத்துக்கு வந்தது. வாரத்தில் 7 நாட்கள் தினமும் 10 முதல் 12 நேரம் வரை அவர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு இந்திய மதிப்பில் 1 மணி நேரத்திற்கு ரூபாய் 360 கூலியாக வழங்கப்பட்டு வந்துள்ளது. ரூபாய் 15 லட்சம் கட்டினால் இத்தாலியில் சிறப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவதாக 2 இந்திய ஏஜென்ட்டுகள் இவர்களை ஏமாற்றி சீசனல் ஒர்க் பெர்மிட்டில் அங்கு அழைத்து சென்று வேலைக்கு சேர்த்துள்ளார்கள். இந்த ரூபாய் 15 லட்சம் தொகையை முழுமையாக கழிக்கும் வரை அவர்களுக்கு சம்பளம் கிடையாது. மேலும் கூடுதலாக 12 லட்சம் செலுத்தினால் நிரந்தர பெர்மிட் வாங்கி தருவதாகவும் இவர்களை ஏஜென்ட்டுகள் ஏமாற்றியுள்ளனர். தற்போது அப்படி ஏமாற்றப்பட்டு கொத்தடிமைகளாக 33 இந்தியர்களை மீட்ட இத்தாலிய அதிகாரிகள் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் குடியிருப்பு கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். கிழக்கு லண்டன் வீடொன்றில் தீ விபத்து. கிழக்கு லண்டனில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2வது குழந்தையும் உயிரிழந்துள்ளதாக லண்டன் தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. ஈஸ்டாமில் உள்ள நேப்பியர் சாலையில் உள்ள ஒரு மாடி வீட்டின் தரை மற்றும் முதல் தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக நேற்று காலை ஒரு குழந்தை சம்பவ இடத்தில் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2வது குழந்தை மருத்துவமனையில் இறந்தது. 2 குழந்தைகள் மற்றும் 2 பெரியவர்களும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். 6 பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படுகின்றது. மேலும் அவர்கள் வீட்டில் வசித்து வந்தனர் என்றும் பெருநகர காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கின்றனர். சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலைகளை குறிக்க தற்போது எந்த ஆதாரமும் இல்லை என்று அவர்கள் மேலும் தெரிவித்திருக்கின்றார்கள். குழந்தைகளின் அடையாளங்கள் அல்லது வயது குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை மற்றும் குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களை கண்டுபிடித்து தெரிவிக்க அதிகாரிகள் தொடர்ந்து செயலாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச் சூடு, அமெரிக்க உளவுத்துறை தலைவர் பதவி விலக வேண்டும், எலான் மஸ்க் கோரிக்கை. டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அமெரிக்காவின் உளவுத்துறையின் தலைவர் பதவி விலக வேண்டும் என எலன் மாஸ்க் கூறியுள்ளார். உலக பெரும் பணக்காரரான எலன் மாஸ்க் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்பிற்கு தனது முழு ஆதரவை அளிப்பதாக எலன் மாஸ்க் தெரிவித்திருக்கின்றார். அவர் உடனடியாக உடல் நலம் தேற வேண்டும். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உளவுத்துறையின் தலைவரும் இந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பொதுக்கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கூட்டத்தில் இருந்த நபர் ட்ரம்பை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் டொனால்ட் ட்ரம்ப் காதில் இரத்த காயம் ஏற்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்ட தோமஸ் மேத்யூஸ் குரூஸ் உளரீதியான பாதிப்பிற்கு உள்ளானவர் என்பதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ள
FBI அதிகாரியொருவர் அவரது நோக்கம் குறித்து கவனம் செலுத்துகின்றோம், குறிப்பாக சமூக ஊடகங்களில் அவரது பதிவுகளை ஆராய்கின்றோம் என அவர் தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.